இறைவன் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்டே இருக்கு. அதை முறையா சரணாகதி அடைந்து அதுல நம்ம பெற வேண்டியதை பெற முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். அதை ஒரு ஸ்டைலா மாத்திட்டோம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி இதுன்னு இப்படி ஒரு பூஜையா மாத்திட்டு போயிட்டோம். இறைவனுக்கு ஏது கால நேரம்? கால நேரமே கிடையாது. எந்த நேரம் வேணாலும் இறைவனை சரணடைஞ்சு இறைவனை கும்பிடலாமே. கோயில் 8 மணிக்கு சாத்தினா என்ன? கோபுரத்தை பார்த்து கும்பிட வேண்டியதானே? எதுக்கு பூட்டு? எதுக்கு கதவு? எதுக்கு? உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு எதுக்குங்க கதவு? எதுக்கு காம்பவுண்ட் சுவரு? எதுக்கு கருவறை? எங்க போய் நின்னாலும் கடவுள் வருவான்ல. கதவும் தேவையில்ல, காம்பவுண்ட் சுவரும் தேவையில்ல. புரியுதுங்களா? டயமும் தேவையில்ல. புரியுதுங்களா? மனைவியோட கட்டில உட்காந்துருக்கீங்க. ஐயோ, இந்த கட்டில உட்காந்துட்டு கடவுளை நினைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்கேயே தோத்து தானே போறீங்க. கடவுளுங்கிறதே உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறாருல்ல, அப்ப பூஜை அறையிலையும் அவர் தான் இருக்கிறாரு, படுக்கை அறையிலையும் அவர் தான் இருக்கிறாரு. 2 அறையும் மனுஷனா தாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். நீங்க பூஜை அறையே இல்லை, பூஜை அறையே என் உடல் தான் அப்படின்னு நினைச்சு கட்டில படுத்தீங்கன்னா கடவுள் எங்கேயும் போக மாட்டாரு. புரியுதுங்களா? இப்ப கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா இந்த நேரத்துல ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தா நல்ல தன்மையில உருவாகும்னு ஏன் சொல்றாங்க? சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப இறை செயலை எந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம பெற முடியும். மூட நம்பிக்கையிலையும் நம்ம மனதிலிருந்து செயல்படும்.